Hey guys, ரீசெண்டாக ரிச் பீப்புள் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். அந்த ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருந்த சில விஷயம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ ரிச் பீப்புள் ஃபாலோ பண்ணுற சில விஷயங்களை நம்மளோட லைஃப்பில் நாமளும் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளாட்டியும் ஃபியூச்சரில் வந்து ஓரளவுக்கு ரிச் ஆக முடியும் அப்படிங்கிறத பற்றி அவங்க தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்க நிறைய பாயிண்ட்ஸில் வந்து சில பாயிண்ட்ஸ் வந்து எனக்கு பிடிச்ச சில பாயிண்ட்ஸ் அண்ட் தென் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சில பாயிண்ட்ஸ் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். நீங்களும் வந்து ஃபியூச்சரில் ரிச் ஆகணும் இல்லை வந்து சீக்கிரமாக செட்டில் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவில் வரக்கூடிய சில பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு மேபி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்டே டியூன், திஸ் இஸ் abin. வெல்கம் டு மை சேனல். ஹே கைஸ், இப்போ ரீலெவலில் 2 கம்பெனிலேருந்து வேகன்சிஸ் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா yatra.com. அண்ட் இது கொடுத்துருக்க ஜாப் ரோல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாவா டெவலப்பருக்கு வந்து ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. இது கொடுத்துருக்க பேக்கேஜ் வந்து 8 lakh to 14 lakh per annum வரைக்கும் கோட் பண்ணியிருக்காங்க. அண்ட் செகண்ட் கம்பெனி பார்த்தீங்கன்னா அனிமல். ஸோ இதுக்கு என்னென்ன ஜாப் ரோல்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா SDE, அதாவது சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இன்ஜினியர், பேக் அண்ட் இன்ஜினியர் வந்துட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் இன்ஜினியர் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து 15 lakh to 20 lakh வரைக்கும் அவங்க பேக்கேஜ் கோட் பண்ணியிருக்காங்க. லெவல் அப்படிங்கிறது இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஹைரிங் பிளாட்ஃபார்ம். இதில் நடக்கிற டெஸ்ட்டில் நீங்கள் 70% மேலே ஸ்கோர் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு டாப் 100 கம்பெனிஸ்லேருந்து டேரெக்டாக வந்து உங்களை ஹைர் பண்ணுவாங்க. லாஸ்ட் 6 months மட்டுமே 10 crore worth ஆஃப் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இந்த லெவல் எடுத்து கொடுத்துருக்காங்க. இந்த டெஸ்ட் கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். நீங்கள் 15 days கேப்பில் எத்தனை டெஸ்ட் வேணாலும் நீங்கள் எழுதிக்கலாம். அண்ட் இந்த டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக நீங்கள் தனியாக ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்களே செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கான ஃப்ரீ டெஸ்ட், சாம்பிள்ஸ், மோக் எக்ஸாம்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க வெப்சைட்லேயே இருக்கு. Hi, I'm Gautam. I recently gave the 11th exam and my experience was amazing. Like each and every candidate who qualifies gets a level goodie, and the top 3 candidates get some amazing gifts, and I got a MacBook. So it felt great. I would recommend everyone to give the level tests, and it's absolutely amazing. நம்பர் 1 பார்த்தீங்கன்னா ஷோ ஆஃப். இந்த மிஸ்டேக்கை நம்மள நிறைய பேர் வந்து கண்டிப்பாக பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் வந்துட்டு வாங்குறது அப்படின்னா நிறைய பேர் வந்து ஐஃபோன் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நம்ம எப்போயாவது தான் ஒரு தடவை ஐஃபோன் வாங்குவோம் அப்படிங்கிற ஒரு ரீசனையும் சொல்லிட்டு அந்த ஐஃபோன் வாங்குவாங்க. பட் அந்த ஐஃபோன் வாங்குறதுனால அவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் பர்பஸாகவும் எந்த ஒரு யூஸும் இருக்காது. அண்ட் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அவங்களுடைய லெவலுக்கு கொஞ்சம் அதிகமான ஒரு அமௌண்ட்டாக இருக்கும். ஸோ அது இன்வெஸ்ட்மெண்ட்டாகவே முதல்ல இருக்காது. அந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக் நம்ம பண்ணுறதுனால ஃபியூச்சரில் நம்மளுக்கு வந்து ஒரு வெல்த் கிரியேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்க மாட்டேங்குது. நீங்கள் ரிச்சாக இருக்கக்கூடிய நிறைய பீப்புள் பார்த்தீங்கன்னா லைக் வந்து மார்க் ஜக்கர்பர்க், அதுக்கப்புறம் வந்துட்டு அமேசான் CEO, இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஃபேன்சியான கார், அவ்வளோ ஒரு ஃபேன்சியான கிளாத்ஸ் இந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு எது தேவையாக இருக்கோ, எது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளை வந்து மற்றவங்ககிட்ட ஒரு ஹை லெவலில் ஷோ ஆஃப் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு ரீசன்னால நீங்கள் மணியை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் உங்களாட்டி உங்கள் வெல்த்தை வந்து கிரியேட் பண்ணவே முடியாது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இதில் வந்து அடிஷ்னலாக நான் ஆட் பண்ணணும்னு நினைக்கிற இன்னொரு விஷயம் என்னன்னா மினிமலிசத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களாட்டி மணியும் சேவ் பண்ண முடியும், வேஸ்ட்டாக மணி ஸ்பெண்ட் பண்ண வேணாம். அட் த சேம் டைம் வந்து ப்ரொடக்டிவாக உங்களால் ஒர்க் பண்ண முடியும். ஸோ இந்த மினிமலிசம் பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் கூகுள் பண்ணி பாருங்கள், நிறைய ஆர்டிகல்ஸ் அதை பற்றி இருக்குது. நம்பர் 2 பார்த்தீங்கன்னா யூஸ் டெப்ட் ஆஸ் அ டூல். அதான் வந்துட்டு நம்ம டெப்ட் வாங்கணும், ஒரு கடன் வாங்கணும் அப்படின்னு நினச்சாலே தப்பு. அந்த கடனை வாங்கக்கூடாது, கடன் வாங்கலே நம்மளாடி முன்னேற முடியாது அப்படிங்கிற மைண்ட் செட் வந்து நிறைய மிடில் கிளாஸ் பீப்புள்கிட்ட இருக்கும். பட் அது வந்து ஒரு ரைட்டான பாயிண்ட் கிடையாது. நீங்கள் கடன் வாங்கி ஒரு கரெக்டான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் மணியை யூஸ் பண்ணாமலே உங்களோட வெல்த்தை கிரியேட் பண்ண முடியும். நீங்கள் பேங்க்கில் ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா பேங்க் உங்களை என்றைக்குமே ஒரு ரிச் பர்சன் ஆக்காது. பட் நீங்கள் பேங்க்கை யூஸ் பண்ணி ரிச் பர்சன் ஆக முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு லேண்ட் வந்துட்டு உங்கள் ஏரியாலேயோ இல்லை வேற ஒரு ஏரியாலேயோ வந்துட்டு ஒரு ஸ்பெசிஃபிக் லேண்ட் இருக்குது, அதோட ப்ரைஸ் ஒரு 1 crore இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு 10 yearsல அது அந்த லேண்டோட ப்ரைஸ் கன்ஃபார்மாக உங்களுக்கு ஒரு 2 crore போகும் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா அந்த டைமில் வந்துட்டு நம்மள்ட்ட அமௌண்ட்டில் ஒன் வாட்டி வாங்க முடியாது அப்படின்னு விட்டுட்டு போயிடுவாங்க. பட் ரிச் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த விஷயத்தை அனலைஸ் பண்ணி அதை கரெக்டாக இல்லையான்னு சொல்லி 100% கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் லோன் எடுத்து அந்த மாதிரி லேண்டை வாங்க பார்ப்பாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மணி வந்துட்டு கம்ப்ளீட்டாக பேங்க்லேருந்து தான் வந்திருக்கும். இவங்க EMI மந்த்லி கட்டிட்டு இருப்பாங்க. பட் அவங்களுக்கு ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டெப்ட்டை யூஸ் பண்ணி உங்களுடைய வெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய க்ரோத் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டாக அனலைஸ் பண்ணி ப்ராப்பராக பிளான் பண்ணணும். நீங்கள் தப்பாக பண்ணீங்க அப்படின்னா இட் வில் பி a huge loss for you. தேர்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பிஸ்னஸ் ஃபார் சேவ் டேக்ஸ். நம்ம என்ன திங்க் பண்ணிட்டு இருப்போம்னா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அதுலேயே நம்ம வந்து சைடு இன்கம் வந்து ஏர்ன் பண்ண முடியும், இல்லை நம்மளுடைய வெல்த் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். பட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுனால அந்த அட்வான்டேஜ் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டேக்ஸ் அட்வான்டேஜும் நிறையா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பிஸ்னஸ் மேன் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டெய்லி எக்ஸ்பென்சஸ், அதுக்கப்புறம் அவங்க பண்ணக்கூடிய மற்ற எக்ஸ்பென்ஸ் எல்லாத்துமே டேக்ஸ் டிடக்ஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா நீங்கள் இப்போ ஒரு எம்ப்ளாயியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணக்கூடிய எக்ஸ்பென்ஸ் எதுவுமே வந்துட்டு நீங்களாக பண்ணுற எக்ஸ்பென்ஸாக தான் இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ ஒரு பிஸ்னஸ் பர்சன் ஒரு கார் வாங்குறாங்க அப்படிங்கும்போது அந்த காரோட ப்ரைஸ் வந்து 7.5 lakhs அப்படி இருக்குன்னு வச்சுப்போம். அதே பர்சன் வந்துட்டு அவங்களுடைய பிஸ்னஸில் அந்த இயரில் வந்துட்டு ஒரு 15 lakhs வரைக்கும் அவங்களுக்கு ப்ராஃபிட் வச்சுருக்காங்க அப்படின்னா 15 lakhs வந்துட்டு டேக்ஸுக்கு எலிஜிபிளாக இருக்குது அப்படிங்கும்போது
அந்த டேக்ஸில் அவங்க வந்து இந்த கார் வாங்கினதை பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஸாக காமிச்சு 7.5 lakhs வரைக்கும் ரெடியூஸ் பண்ணி மீதி இருக்க 7.5 lakhsக்கு வந்துட்டு அவங்க டேக்ஸ் கட்டினா போதும். அந்த மாதிரி வந்து அவங்களுடைய டாக்குமெண்டேஷன் அவங்க கிரியேட் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய அடிஷனல் அட்வான்டேஜஸ் இருக்கிறதுனால பிஸ்னஸ் பண்ணும்போது நார்மல் எம்ப்ளாயி அவங்களுடைய ஓவரால் இன்கம் வந்து அதிகமாக இருந்தாலுமே பிஸ்னஸ் பண்ணுறவங்க அவங்களோட கொஞ்சம் கம்மியான இன்கம் வந்திருந்தாலும் இந்த டேக்ஸ்னால அவங்களுடைய ஓவரால் ப்ராஃபிட்டுங்கிறது அதிகமாகும். ஈவன் இப்போ ஒரு பர்சன் வந்து சின்னதாக ஸ்டார்ட் அப் பண்ணி அவங்களுடைய ஆஃபீஸை வந்து ஹோம் வந்து ஆஃபீஸாக கன்வெர்ட் பண்ணி கூட அவங்க டேக்ஸ் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். லைக் அவங்களுக்கு வரக்கூடிய எலக்ட்ரிசிட்டி பில், இன்டர்நெட் சார்ஜஸ், இது எல்லாத்தையுமே வந்து பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஸாக காமிச்சிக்க முடியும். இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கனால ஸோ ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிறத ஒரு இன்கம் ஸ்ட்ரீமாக மட்டும் கன்சிடர் பண்ணாமல் அது ஒரு டேக்ஸ் ரிடக்ஷன் பார்ட்டாகவும் கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்பர் 4 பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் நம்ம நிறைய வீடியோஸ் இதை பற்றி சொல்லியிருக்கேன், மல்டிபிள் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் இன்கம். நீங்கள் ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம் மட்டுமே நம்பி இருந்தீங்க அப்படின்னா இன்கேஸ் அந்த இன்கம் வந்து வராத போது உங்களுடைய வெல்த்தை வந்து நீங்கள் ப்ராப்பராக இம்ப்ரூவ் பண்ணிட்டு போக முடியாது. நீங்கள் எந்த விஷயமே ப்ராப்பராக பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் மல்டிபிள் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் இன்கம் இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு ஓரளவுக்கு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். நீங்கள் ப்ராப்பராக பிளான் பண்ணி அந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஒரு 10 years இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த 10 years நீங்கள் ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது மல்டிபிள் ஸ்ட்ரீம்ஸ் இருந்துச்சுன்னா தான் உங்களால் வந்துட்டு அதை ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ண முடியும். அட் த சேம் டைம் வந்து உங்களுடைய இன்கமும் அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் ஃபாஸ்ட்டாக உங்கள் கோலை ரீச் பண்ண முடியும். அதனால் மோஸ்ட்லி வந்துட்டு எந்த மாதிரி ஒரு செகண்ட் ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம் நீங்கள் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத திங்க் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இப்போ இருக்க சுச்சுவேஷனில் சிங்கிள் ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம் மட்டுமே நம்பி இருக்காதீங்க. நம்பர் 5 பார்த்தீங்கன்னா ஸ்மைலுக்கும் வெல்த்துக்கும் என்ன ஒரு சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறையவே சம்மந்தம் இருக்குது. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் இல்லை வந்துட்டு உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியணும் அப்படின்னா உங்களுக்கு நெட்வொர்க் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த நெட்வொர்க் நீங்கள் கிரியேட் பண்ணால் அது எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணால் உங்களுடைய ஸ்மைல்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். மோஸ்ட் ஆஃப் த சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு இந்த ஒரு ஹேபிட் கண்டிப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட் இன்வெஸ்ட் மோர் டைம் இன் ஸ்லீப். அதாவது நீங்கள் தேவைக்கு அதிகமான டைம் வந்து தூங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களாடி ஒரு வெல்த் கிரியேஷன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த டைமில் வந்து நீங்கள் தூங்காமல் வேறு ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணீங்க அப்படின்னா உங்களாடி ஏதோ ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ண முடியும். இல்லைனா உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். நீங்கள் உங்கள் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கூட ஓரளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஏன்னா நீங்கள் டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து ஹாப்பினஸ்ங்கிறது அதிகமாக இருக்கும். பட் அந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாமல் நீங்கள் தூங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டைம்லாம் வந்து நீங்கள் லாஸ் பண்ணுவீங்க. இதனால் நிறைய விஷயம் வந்து உங்களுக்கு லாஸ் ஆகும். அதனால இந்த ஒரு விஷயமும் உங்களோட வெல்த் கிரியேஷனை ஸ்லோ பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோல் பிளான் கன்சிஸ்டன்சி. அதாவது நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை பண்ணாலுமே அதை ப்ராப்பராக பிளான் பண்ணணும், ஒரு கோலை செட் பண்ணணும். நீங்கள் இப்போ ஒரு கோல் செட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அது மட்டுமே போதாது. அந்த கோல் நீங்கள் ரீச் பண்ணுறதுக்கு எந்த ஒரு பிளான் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுட்டு ப்ராப்பராக பிளான் பண்ண கற்றுக்கணும். அப்படி பிளான் பண்ணால் மட்டும் போதாது, நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணணும். இந்த 2 விஷயத்தை விட ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த கன்சிஸ்டன்சி தான். நீங்கள் எந்த ஒரு பிளானில் இருந்தாலுமே கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணணும். உங்களுடைய ஐடியாஸில் நீங்கள் ரொம்ப ட்ரஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் யூ கான் ட்ரஸ்ட் யூ, ஹூ வில் ட்ரஸ்ட் யூ? ஸோ உங்கள் மேலே உங்களுக்கு ட்ரஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா தான் உங்கள் கோலை வந்து ஒரு ஹை லெவலில் நீங்கள் செட் பண்ண முடியும். அப்படி செட் பண்ணால் தான் பிளான் பண்ண முடியும், நீங்கள் ஃபாலோவும் பண்ண முடியும். அதனால் வந்து ஃபஸ்ட்டு ட்ரஸ்ட்லேருந்து ஆரம்பித்து உங்கள் கோலை ரீச் பண்ணுறதுக்கு கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுங்கள். ஸோ நான் ரீட் பண்ணதில் இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால இந்த வீடியோ நான் மென்ஷன் பண்ணேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். முடிஞ்சால் இந்த பாயிண்ட்ஸ்லாம் உங்கள் லைஃப்பில் வந்து இன்க்ளூட் பண்ணுறதுக்கு பாருங்கள். அண்ட் இதுமாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்ஸ்டாகிராமே ஃபாலோ பண்ணலாம், abin official 2020. Thanks for watching this video. See you next video. Bye.